சரிங்க மாமா, நான் போயிட்டு வரட்டுங்களா? உங்களுக்கு பாக்ஸில் சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஹாட் பாக்ஸில் 2 தோசை விட்டு வச்சிருக்கிறேன், எடுத்து சாப்பிட்டு போயிருங்க மாமா. எனக்கு டைம் ஆகி போச்சு. என்ன டைம் ஆயிடுச்சா? மேடம் எங்க போறீங்க? ஏங்க மாமா, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு கிடையாதுங்களா? நான் தான் 100 நாள் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 நாள் சொல்லிட்டு கிடக்கிறேன்ல, அதுக்கு தானே இப்போ ரெடி ஆகிட்டு போயிட்டு கிடக்கிறேன். அதை விட்டுப்புட்டு எங்க போறேன்ட்டு போகும்போது கேட்குறீங்களே, பரவாயில்லைங்களா? 1,00,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவ கூட இந்த பில்டப் பண்றதுல நீ வாங்குற ஒட்டனா 200 ரூபாய் சம்பளத்துக்கு மொத்தம் 4 மணிலிருந்து அக்கப்போர் பண்ற. வீட்டே 2ஆ பண்ற. என்னங்க மாமா, கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி ஆச்சுங்களா? இப்போ நீங்களும் தான் வேலைக்கு போறீங்க, நானும் தான் வேலைக்கு போறேன், சரிங்களா? என்னை வெட்டியே இருக்கிற வீட்டில் தின்னுபிட்டு சும்மா தூங்குறேன்னு நீங்க சொல்லவே முடியாது, உங்களால பார்த்துடுங்க. சரி சரி, கோப்படாத, எங்கே தொலைஞ்சு போ. ஏதோ வீடுனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். ஆமா, கையில் என்ன? இந்த பக்கம் பாக்ஸா வச்சிருக்கிற, அந்த பக்கமும் பாக்ஸா வச்சிருக்கிற. என்ன எதனா ஹோட்டல் பிசினஸ் பண்றிய 100 நாள் வேலையில? என்ன மாமா, உங்களுக்கு தெரியாதுங்களா? இங்க இருந்து இப்ப நம்ம கிளம்பி போவோம், பார்த்துடுங்க. போய் 8:30 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுருவோம். டிஃபன் சாப்பிட்டு போய் அதுக்கப்புறம் 2 சட்டி மண் அள்ளி கொட்டி போட்டு திருப்பி ஒரு 11 மணிக்கு வந்து தூங்கிடுவோங்க. அப்போ தூங்கும் போது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்ல, அது ஸ்நாக்ஸ் தான். ஒரு பாக்ஸில் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு 1:30 மணிக்கு எழுந்து திருப்பி சாப்பிடுவோங்க, சரியா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பியும் கொஞ்ச நேரம் ஊர் நேயம் உலக நேயம்லாம் பேசிவிட்டு திருப்பி ஒரு 2:45 படிக்கு தூங்கிடுவோம். தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3:30 கிளம்பும் போது சரி ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, அப்போ இன்னொரு பாக்ஸில் ஸ்நாக்ஸ் இருக்கும், அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வந்துடுவோம் 4 மணிக்கு. அதுக்கு தான் மாமா இத்தனை பாக்ஸு. ஆமா, இதே வேலையை தானே வீட்டில் பண்ணிட்டு இருக்கிற. இது போய் தனியா போய் அந்த 100 நாள் வேலை செய்ய போறியா? ஆமாங்க மாமா, இங்க இருந்தா நீங்க சம்பளம் கொடுப்பீங்களா? இதே இந்த வேலையை இங்க செய்யற வேலையெல்லாம் போய் நம்ம 100 நாள் வேலை செஞ்சா அவங்க நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதுக்கோசரம் தான் 100 நாள் வேலைக்கு போறது. சரி சரி, நீ வாயை பொழந்தது போதும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன், சரிங்களா? மாமா, அப்புறம் ஒன்று மறந்துட்டேன். வரும்போது ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வாங்க சாயங்காலமா. வீட்டில் ஒன்று கூட இல்லை, பார்த்துடுங்க. இருந்ததெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், பசங்களுக்கு எதுவும் இல்லை. அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு பாக்ஸில் பழைய சோறோ இல்லை ஏதோ இருக்கிறத ஒரு வாய் போட்டுக்கிட்டு டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஓடி போய் செஞ்சு போட்டு எப்படா நம்மளுக்கு வேலையை முடியும் வீட்டுக்கு வந்து அக்கடான்னு படுக்கலான்னு நினச்சிட்டு போவாங்க அப்போ. ஆனால் இப்போ இந்த 100 நாள் வேலையை கண்டுபிடிச்சதும் பிடிச்சாங்க, தூங்குறதுக்கோசரமே போகிறாங்கப்பாங்க. இதில் வேறு 3 பாக்ஸ் சாப்பாடு ஸ்நாக்ஸ் வேறு, இவங்களுக்கு ஊர் நாயம் வெட்டி நாயெல்லாம் பேசுறதுக்கு வேறு. ஏங்க மாமா, அப்புறமேட்டுக்கு மறந்துட்டு போகிறீங்க. நான் ஒரு 100 நாள் வேலைக்கு போகிறதுக்கு டீ வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளாஸ்க் இல்லை வீட்டில். வரும்போது ஒரு பிளாஸ்க் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. நான் போயிட்டு வரேங்க மாமோய்.